Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ப்ரெசென்டபிள் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லுக் எப்படி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது இந்த லுக் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது நீட்டாக இருக்க போது, சிம்பிளாக இருக்க போது, அப்ரோச்சபிளான லுக் கொடுக்க போது, உங்களுடைய ஸ்கின்னுக்கும் வந்துட்டு இது அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியான ஒரு டெய்லி மேக்கப்பாக இருக்க போது. ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், வேற என்னென்ன சில டிப்ஸ்லாம் வச்சுருக்கேன், டுட்டோரியல்லையா இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் இன் ஜென்ரல் உங்களுடைய லுக் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஸ்கின்ல மேக்கப் அழகாக உட்காரறதுக்கும், உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஆல் த்ரூ த டே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிறதுக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது வந்து கண்டிப்பான ஒரு விஷயமா நீங்கள் பண்ணிக்கோங்க. வீட்டிலே இருக்கீங்கனாலும் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அடுத்து டைரக்டாக எனக்கு ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு டெர்மோகோவோட 2% நைசினமைட் ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஈவன் டோன் அண்ட் ஹைட்ரேட்டட் ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. இதில் SPF 40 இருக்குது அண்ட் PA 3+ ரேட்டிங் இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக உங்களுக்கு 7 ஷேட்ஸ் வருது. 7 இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் டீப்பர் டார்க்கர் ஸ்கின் டோனுக்கு இன்னுமே அவங்க நிறைய ஷேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேக்கப் மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் உங்களுக்கு 2% நைசினமைட் இருக்குது, 1% ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷனாகவும் ஒர்க் ஆகுது. 12 மணி நேரம் லாங் ஸ்டே கொடுக்க போது, 12 மணி நேரம் ஆயில் கண்ட்ரோல் பண்ண போது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் உங்களுடைய ஸ்கின்னை ஈவன் டோன் நேச்சுரலாக பண்ணுறதுக்கும் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஒரு டெய்லி வேர் ஃபவுண்டேஷனாக இது ரொம்பவே அழகாக உங்களுடைய ஸ்கின்ல உட்கார போது. எனக்கு வந்துட்டு வீட்லேயே இருக்கனாலும் சரி, இல்லை வெளியில் போகிறேன் அப்படின்னாலும் சரி, ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஹை கவரேஜ் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால. இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. இது சாலிடாக 12 மணி நேரம் என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு லெஜிட் லாஸ்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் உங்களையும் நான் ட்ரை பண்ண சொல்லி கேட்பேன். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டெர்மோகோ பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட டைப் வச்சு 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எம்பவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம்னா இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் டெர்மோகோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டெர்மடாலஜிஸ்ட் தான் சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. ஸோ ஸ்கின்னுக்கு சேஃப் அண்ட் எஃபெக்டிவாகவும் அழகாக ப்ராப்பராக ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாதிரியான ரேஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக டெர்மோகோட ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக இந்த ஃபவுண்டேஷன் இது வந்து நான் சொன்ன மாதிரி மேக்கப் விரும்பிகளுக்கும் மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணோம் அப்படின்ற ஒரு பயம்லாம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மட்டும் போடுறது வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரே ஸ்கின் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக இதை ஹைலைட் பண்ணுறதுக்கும் மறுபடியும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்கின் மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்க ஃபீல் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கன்சீலர் எடுத்து கண்ணு கீழே மூக்கு நெத்தியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நேச்சுரலாக எங்கெல்லாம் உங்கள் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குமோ அதை நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இதை பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம். ஏன்னா க்ரீம் பேஸை அப்படியே விடக்கூடாது. ஒரு காம்பேக்டும் ஒரு பவுடர் பர்ஃப்யூம் எடுத்துக்கிறேன். இதில் பவுடர் எடுத்து என்னுடைய கன்சீல் ஏரியாஸை செட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்க போகுது. அண்ட் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஹெவியான ஒரு ஃபீல் கொடுக்க போகிறது கிடையாது. ரொம்ப லைட் ஹேண்டடாக தான் செய்கிறேன். டேபிங் மோஷன் பண்ணிட்டு எடுத்து பார்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உங்கள் ஸ்கின்ல எடுத்துகிட்டு வாங்க. வென் மோனா டஸ் மேக்கப் பிரான்சிங் இஸ் அ மஸ்ட். ஸோ நல்ல ஒரு பிரான்சர் எடுத்துக்கிறேன் கூட. அதை எடுத்து கன்னத்தோட சைட்ஸில் போட்டுக்கிறேன். ரொம்ப கிட்ட வச்சு பார்த்து மேக்கப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்றது தெரியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஒரு 1 arm டிஸ்டன்ஸில் எப்படி உங்கள் ஃபேஸ் தெரியுது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் அப் மேக்கப்னு இவ்வளோ கிட்ட பண்ணுற போது எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கலர் பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது ஜாஸ்தியான மாதிரி இருக்கும் நான் நிறைய ஏற்றிட்டேன்னா. ஸோ மேக் ஷுர் கண்ணாடியிலேருந்து ஒரு 1 arm டிஸ்டன்ஸில் உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்களா என்ன அப்படின்றது. இந்த ஜாலைன், நெத்தி, மூக்கோட டிப் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் என்னுடைய ஸ்கின்னுக்கு மறுபடியும் அந்த கலர் எடுத்துகிட்டு வரும். இதே பிரான்சரே நான் கொஞ்சமாக என்னுடைய ஐலிட்ஸில் ஜஸ்ட் இப்படி ரன் மட்டும் பண்ணுறேன். ஐலிட் வந்து ஆயிலியாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் வேணும் அப்படின்றதுனால. ஐப்ரோஸ் ஆல்ரெடி நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். ஐப்ரோஸ் ட்ரிம்மிங் வெரி இம்பார்ட்டண்ட். க்ரூம் பண்ணியே வச்சுருங்க எப்பயுமே. நீங்கள் பார்லருக்குலாம் போக முடியலனாலும் வீட்டிலே நீங்களே எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். தட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு லுக் ப்ரெசென்டபிள் ஆல் த டைம். தென் ஐப்ரோஸை நான் ஷேப் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் கிராங்கியாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரிம்மிங் வேலையை பண்ணிப்பேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி நான் அதை க்ரூம் பண்ணும்போது, அதை ஸ்டைல் பண்ணும்போது என் இஷ்டத்துக்கு நான் பண்ணிப்பேன்.
ஸோ இப்போ ஜஸ்ட் அவுட்லைனிங் மட்டும் பண்ணிட்டு உள்ள வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்றேன். ஃப்ரண்ட்ல இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரோக்ஸ்க்கு கொஞ்சமா இப்படி போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இது இப்படி கிட்ட பார்க்க தான் வந்து இந்த லைன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரியும். இது தூரத்துல பார்க்கும்போது யூ ஒன்லி see the shape. ஸோ அதே நான் இந்த சைடும் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கும் சிமெட்ரிக்கலா இருக்க மாதிரி நான் பண்ணிப்பேன். ப்ளஸ் இது கொஞ்சம் போல்ட் ஆயிடுச்சு, லைக் ப்ராட் ஆயிடுச்சு. அதே நான் இங்கேயும் வந்து செஞ்சுக்க போறேன். அண்ட் ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா எனக்கு திக்கர் ஐப்ரோஸ், ப்ராடர் ஐப்ரோஸ் வந்து இப்போ இந்த டைம் ஆஃப் த இயர் ஆர் இந்த பீரியட் ஆஃப் மை லைஃப்ல பிடிச்சிருக்கு. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தாலே என்னோட ஐப்ரோஸ்லாம் செம தின்னா இருக்கு. அண்ட் இந்த நடு கேப் நிறைய விட்டுருக்கேன். பட் இப்போ ஒன்றும் இப்போ அதே ஐப்ரோ ப்ராடக்டே கொஞ்சமா இந்த கண்ணோட அப்பர் லேஷ் லைன்ல ஜஸ்ட் பிளாக் கலரா இப்படி பிளேஸ் மட்டும் பண்றேன். இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு சாஃப்ட் லைன்ட் லுக் வந்து ஒரு இலூஷன் கொடுக்கும். அதாவது எதுவும் வச்ச மாதிரியும் இருக்காது, பட் கொஞ்சம் டென்ஸா இருக்க மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு காஜல், ஐலைனர் இந்த மாதிரி வேலை எதுவும் செய்யல. பட் அந்த முடி இருக்க இடத்த வந்து கொஞ்சோண்டு டீப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுனால இந்த முடி இருக்க இடத்துல கொஞ்சம் பிளாக் எக்ஸ்ட்ராவா இப்படி பிளேஸ் பண்றேன். தட்ஸ் இட். மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போறேன். மஸ்காரா இஸ் மை ஃபேவரட் கண்ணு மேக்கப்ல இருக்கிறது. ஸோ மஸ்கராக்கு இந்த ராட் பியூட்டியோடது அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷஸ்ல நிறையவும் லோவர் லேஷஸ்ல கொஞ்சோண்டு கம்மியாகவும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்க்கு ஒரு லிக்விட் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்றதுனால டைரெக்டாக கன்னத்துலேயே அப்ளை பண்ணுறேன். ஒரு டாட் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு சைமல்டேனியஸாக இதை சர்க்குலர் மோஷனில் இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் மேக்கிங் ஷுர் 2 சைடும் ஈவனான அளவு அண்ட் ஈவனான கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கா அப்படின்றது மட்டும். எங்கேயாவது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே பக்கத்து விரல் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் மியூட் டவுன் பண்ணும். அண்ட் தேவை அப்படின்னா இந்த சைடு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு போட்டுப்பேன். That's how I do my blush blending. இதுக்கப்புறம் டேபிங் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சாஃப்ட் பேக் அண்ட் ஃபோர்த் பிளெண்டிங் தான், ரொம்ப சாஃப்ட். முக்கியமா எங்க பண்ணுவேன்னா இந்த எட்ஜஸ்ல தான் பண்ணுவேன். இப்போ அதே பவுடர் ஸ்பஞ்ச் எடுத்து அண்டர் ஏரியால மட்டும் ஒரு வாட்டி மேலால இப்படி ரன் பண்ணுவேன். ஸோ தட் இந்த இடம் வந்துட்டு அழகா பிளெண்டடா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபார் மை லிப்ஸ் ஆல்ரெடி நான் இந்த காம்பினேஷன் தான் வந்து போட்டிருக்கேனே, க்ளே ஆஃப் க்ளே ஃப்ரம் ரெனே. அதே இன்னொரு லேயர் நான் சும்மா டாப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து கார்னர்ஸ் அண்ட் டாப் ஏரியாவில் போட்டு கொஞ்சமாக பம்ப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு லிப்ஸ்டிக்கும் ஒரே கலரில் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஸோ இதை கொஞ்சோண்டு சென்டரில் மட்டும் லைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரையான் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன், கேஃபல் லாட்டே. இதை எடுத்து சென்டரில் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்கான பியூட்டிஃபுல்லான வேரபிளான சட்டிலான ப்ரௌன் மேட் லிப் லுக்காக இருக்க போது இது ஆல் த்ரூ த டே உங்கள் லிப்ஸில் உட்காரவும் போகுது. ஒன் லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், செட்டிங் மிஸ்ட். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுடைய முடி எப்பயுமே வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இஃப் யூ கேன் ஸ்ட்ரெயிட்டன் இட். ஃப்ரிஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷனே நீட்டான ஸ்லீக்கான லுக் வந்து கொடுக்க போகுது. கர்லி ஹேராக இருக்குது அப்படின்னாலும் ஜெல் போட்டு அந்த ஃப்ரிஸ் எல்லாம் டேம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆர் ஸ்லீக் பேக், போனி, பன் அந்த மாதிரி ஏதாவது ஸ்லீக் பேக் ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வாசனை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன் மை ஒப்பீனியன் நல்ல வாசனை தான் வந்து இட் செட்ஸ் த ஃபர்ஸ்ட் குட் இம்ப்ரெஷன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஸ்மெல் குட். அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப பெருசாக எனக்கு பர்ஃப்யூம் ஆள் கிடையாது நான் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்வெட்டி ஸ்மெல்லோ ஸ்வெட் மார்க்ஸ் அதெல்லாம் தெரியாத மாதிரியாச்சும் ஏதாவது நீங்கள் வந்துட்டு ப்ரிகாஷனரி வேலைகள் வந்து செஞ்சுக்கோங்க. நிறைய மைல்ட் அண்ட் க்ளீன் ஸ்மெல்லிங் ஃப்ரேக்ரன்சஸ் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட் யோர்ஸ். பட் டெஃபினட்டாக வேர் பர்ஃப்யூம். ஆக்சசரிஸ் மினிமல் இஸ் த கீ. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டட்டு, அவ்வளோதான். இஃப் யூ கேன் வேர் அ வாட்ச் தென் இட்ஸ் ஃபைன். மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களை வந்துட்டு நீட்டாகவும் அப்ரோச்சபிளாகவும் ப்ரெசன்டபிளாகவும் ப்ரொஃபஷனலாகவும் காமிச்சிக்கிறதுக்கான
சில டிப்ஸ். நான் ஏன் மேஜரா மேக்கப் பத்தி பேசினேன்னா, நம்ம சேனல் வந்து மேக்கப் ரிலேட்டட் சேனல். அதனால அதுக்கான ஒரு டியூட்டோரியல் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். when it comes to fashion நான் வந்து ஒரு பெரிய ஃபேஷனிஸ்டா ப்ராப்பரான ஃபேஷன் சென்ஸ் இருக்க ஒரு ஆளா நானே என்ன கன்சிடர் பண்ணது கிடையாது. ஐ கோ வெரி வெரி பேசிக் அண்ட் சிம்பிள். நான் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் ஸ்டிக் பண்ணிப்பேன். இது சேஃபா இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு ஸோ சாலிட் கலர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ட்ரைப்ஸ் ஆர் செக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் பிளாக், நேவி ப்ளூ, கிரே, பெய்ஜ், டார்க் ப்ரௌன் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு நான் வந்து கிராவிடேட் ஆவேன். எனக்கு எங்கேயா டவுட்டா இருக்கு இந்த இடத்துக்கு இது செட் ஆகுமா, எதுக்கு என்ன போடலாம் அப்படின்றது கன்ஃபியூஷனா இருக்கும்போது ஐ ஸ்டிக் டு தோஸ் கலர் பேலட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதர் பிளெயின் இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் ஆர் செக்கர்ட் இந்த மாதிரி மட்டும் நான் போய்ப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃபேஷன் விஷயங்கள்ல. பட் நீங்கள் வந்துட்டு வேற யாராவது ஸ்டைலிஸ்ட்லாம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க என்ன மாதிரியான ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் அந்த ஜான்ரால இல்லாததுனால என்னுடைய ஜாப் அந்த ஸ்டைலில் இல்லாததுனால நான் பெரிய ரிசர்ச் பண்ணது கிடையாது. எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால. பட் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட இன்னைக்கு நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் வேற ஏதாவது டிப்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Isn't this how it's supposed to be? Making our Christmas memories. Oh, and I've been longing to hold you close. Forget